நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் 1 மினிட் டைம் ஃப்ரேமை ஹேகினஸில் வச்சுக்கோங்க. அதர் டைம் ஃப்ரேம்ஸு கேண்டில் இருக்கட்டு. சூப்பர் ட்ரெண்டு 10-3, சூப்பர் ட்ரெண்டு 7-2, அது கூட பிவட் பாயிண்ட்ஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலீவபிள் ப்ராஃபிட்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. இப்போது இதை நம்ம ஹேகினஸிக்கு மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். ஹேகினஸிக்கு மாற்றிட்டோம். சூப்பர் ட்ரெண்டு 2க்கும் மேலே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த இந்த இடத்துல எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருந்தால் உள்ளே போயிடுறோம். அடுத்து எக்ஸிட் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது வெளியே வந்துடலாம். இல்லை இன்னும் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கலாம். ரெண்டும் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் அதில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் இந்த இடத்த டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற இடத்த எக்ஸிட் பாயிண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இடம் இது ரெட்டாக மாறுது. அந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடலாம், பரவாயில்ல. ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறது இந்த இடங்கிறனால இந்த இடத்துல வெளியே வந்தாலும் ஓகே. சரி, அதேமாதிரி அடுத்தது சூப்பர் ட்ரெண்டு இங்கே ஒரு தடவை டவுன் ட்ரெண்ட் கொடுக்குது, இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் டிசைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 கட்டணம் இருக்குது. இந்த இடத்துல ரெட்டாக வருது. அப்போ இந்த இடத்துக்கு பிறகு நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, ஒரு புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்து இந்த இடத்துல வெளியேறலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது.
இந்த இடம் எல்லா இடத்துக்கும் க்ரீனாக இருக்குது. ஸோ அப்டவுன் சிக்னல் கொடுத்த இடம் வந்து எடுத்தால் கூட எல்லாமே க்ரீன். Alt V. அதுக்கு அடுத்தது எக்ஸிட். அது என்ட்ரி. எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லாமே ரெட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம். இந்த இடம் ஃபுல்லாக ஃபாலிங் ஆகிருக்கு. இந்த இடத்துல வெளியேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலீவபிள் ப்ராஃபிட்டு. இதுக்கான ரூல்ஸு 1 minute டைம் ஃப்ரேமில் ஹேகினாஷி, அதர் டைம் ஃப்ரேமில் கேண்டில், சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 10-3, 7-2, அடுத்து பிவட் பாயிண்ட்ஸு. இதில் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. புட் ஆப்ஷனில் போய் பை பண்ணணும். இது அப் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரை கணக்கு. அதுக்கு அடுத்து எல்லாம் க்ரீனாக மாறுது. இது புட் ஆப்ஷன். எல்லாத்துலேயும் வேறு வேறு கலர் இருந்தால் உள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் வந்து சூப்பர் ட்ரெண்டையும் பார்க்குறோம், ஆல் டைம் ஃப்ரேம்லேயும் கலரும் பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து தெளிவு இல்லை அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த இடம் அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் போன இடம், இந்த இடமும் ஓகே தான். மறுபடியும் ஒருவேளை ரிவர்ஸில் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட மறுபடியும் மேலே தூக்கிடுது. ஏன்னா எல்லாத்துலேயும் கலர் ஒரே கலராக இருக்கும்போது மார்க்கெட்டு மேலே கொண்டு போகுது. அதேமாதிரி ஆசம் ஆசிலேட்டரி பேஸ்லினுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து இதை டிசைட் பண்ணுறோம். இது ட்ரேடிங் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு புட் ஆப்ஷன், இதில் ஒரு கால் ஆப்ஷன், இங்கே ஒரு புட் ஆப்ஷன், இங்கே ஒரு கால் ஆப்ஷன். இந்த இடத்துல 1 minute டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லும்போது கேண்டில் ஆனது மூவிங் அவரேஜுக்கு கீழே இருக்குது. EMA 50, சூப்பர் 2 7-2, சூப்பர் 2 10-3, மூவிங் அவரேஜ் இது தேவையில்லை. கீழே இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆல் டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் ரெட்டு.
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இங்கே க்ரீன் வருதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியே வந்துட்டால் கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டு இதில் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு இந்த இடம் வந்து அதாவது ஒரு க்ரீன் உள்ளே வந்ததுனால இந்த இடம் கொஞ்சம் தடுமாறக்கூடிய அளவில் இருந்துகிட்ருக்கு. இதே இது போய் நம்ம புட் ஆப்ஷனில் போய் பார்க்கலாமே. ஒரு 9:20 நியர் அந்த டைமுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸு 44,400 பிஇ. நாற்பத்தி 7,400 புட்டு. நம்ம ரூல்ஸ் படி இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கணும். ஆல் டைம் ஃப்ரேம் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 333. இப்போ இந்த இடத்துல ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் கிரீன், 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 ஓகே கிரீன். அடுத்து எப்போ ரெட்டாக மாறுதோ அந்த இடத்துல வெளியே வந்துடுறது இந்த இடம். வரல சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படின்னா இந்த இடம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஓரளவுக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு. இந்த இடமே கூட பெட்டர் தான்.
இதில் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சராசரியாக 140 பாயிண்ட். ஓகே, இது புட்டுக்கு. அடுத்துக்கு காலுக்கு பார்க்குறதா இருந்தால், இந்த இடத்துலேருந்து ஏற ஆரம்பிக்குது. அப்போ அதனோட ப்ரைஸு 47,000. இந்த இடம் என்ட்ரி பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். அதையும் செக் பண்ணிக்கலாம். டபுள் அப் கொடுத்துருக்கு. இந்த இடம் இங்கே க்ரீனாக இருக்குது. இங்கேயும் க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த இடமும் க்ரீனாக இருக்குது. ஆல்ட் வி. அதிலிருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இடம் இந்த இடத்துல 1 3 ரெட்டாக இருக்குது, 1 5 ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல 15 ரெட்டாக மாறுது. ஸோ இந்த இடத்துல கூட நம்ம வெளியே வர்றோம். அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ரெண்டும் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கல. பட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல வந்தாலும் சரி. இந்த இடத்துல வர்றதுக்கு 2 3 காரணங்கள் இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்தாலும் சரி, இல்லை டவுன் ட்ரெண்ட் கொடுக்கலன்னு வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்தாலும் சரி. ஒருவேளை மறுபடியும் ரெண்டாவது அப்பு கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள போனாலும் சரி. இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது
இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு ஒரு 130, 152. அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒருவேளை ரீஆர்டர் போட இப்படி கண்டிஷன் வந்தால் ஓகே, இந்த இடம் 12/3 158 பாயிண்ட்ஸு. அதுக்கு பிறகு அப் அண்ட் டவுன் எல்லாம் மாறி மாறி இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே ரெட்டாக மாறுது. இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 1.17. இந்த இடம் எல்லாமே க்ரீனாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் எல்லாமே க்ரீனு. இதுக்கு பிறகு இந்த இடத்துல எல்லாம் ரெட்டாக மாறுது. இல்லை, இந்த இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 385 பாயிண்ட்ஸ் காட்டுது. ஸோ இத்தனை ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதாவது சூப்பர் ட்ரெண்டு அப்ரண்ட் சிக்னல் கொடுக்குறது, அதே நேரத்தில் அதே டைமில் கேண்டில் கலர் எல்லாத்துலையும் ஒரே கலராக இருக்கும்போது வரைக்கும் உள்ளே இருக்கிறது, இல்லைன்னா மாறும்போது வெளியே வந்துடுறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.